ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகி விலாக். நம்ம சேனலில் இன்றைக்கி சிக்கன் ஒயிட் சால்னா எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போனோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடானதும் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை சேர்த்துக்கிடுவோம். புதினா சேர்க்குறதால ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வாசம் அவ்வளோ இதாக இருக்கும். நிறையாவே சேர்த்துக்கோங்க புதினா. இப்போ சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ எடுத்து வச்சுருந்த சிக்கனை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான உப்பு அதிலே போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா வேகட்டும். இப்போ அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சீரகம், மிளகு, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா உங்களுக்கு நிறையாவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதை உடச்சி போட்டுக்கிட்டேன். பூண்டு, இஞ்சி, சிறிய துண்டு, தேங்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கசாசா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதால. இப்போ அரைச்சாச்சு. இட்லியும் வெந்துருச்சு. ஒரு அடுப்பில் இட்லி வெந்துட்டுருக்கு. இப்போ சிக்கன் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்குருவோம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நான் கூட நினச்சேங்க இது எப்படி நல்லா வருமா என்னென்னு. ஆனால் இதில் சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்துருக்கனால நல்லாவே வந்துச்சு. பச்சை மிளகா நல்லா சேர்த்துருக்கிறதால நல்லா காரசாரமாக நல்லாவே இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு ஹெல்த்தியான உணவு தான் இது. ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை மூடி வச்சுருவோம் கொதி வரும் வரைக்கும். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு அதை நல்லா மூடி வச்சுருவோம். இட்லி ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன். குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இட்லி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்குவோம். இட்லி ரெடி. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். குழம்புமே நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ குழம்பு ரெடி. இப்போ சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சிக்கன் ஒயிட் சால்னா எப்படி இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்ப்போம். எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. யாராருக்கு இந்த சிக்கன் ஒயிட் சால்னா பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்கிறீங்க. இட்லிக்கு, இடியப்பத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு. ரொம்பவே சுட சுட எடுத்து சாப்பிட்டோம். சூடாக இருந்துச்சு. அந்த சிக்கனை பிக்க கூட முடியல, அவ்வளோ சூடு.
சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டு. அவ்வளோ எனக்கு அந்த டேஸ்ட்டு நாக்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. திரும்ப வச்சு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இட்லிக்கு நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.